ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் பூரி எப்படி உப்பலாக செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 கப்பு கோதுமை மாவை ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கணும். அப்புறமா அதில் 1 ஸ்பூன் ரவை சேர்க்கணும். அது கூட 1 ஸ்பூன் அரை ஸ்பூனு சீனி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கெட்டியாக பிசையணும். இந்த சப்பாத்திக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும். இதுக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். பூரிக்கு ரவை சேர்க்கிறதுனால பூரி ஃப்ளஃபியாக வரும். சீனி சேர்க்கிறதுனால நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து பிசையணும். இந்த மாவை நிறைய நேரம் வைக்கக்கூடாதுங்க. பிசைஞ்ச உடனே உருட்டி சுட்டெடுக்க வேண்டியதுதான். பூரி தேய்க்கிறது கொஞ்சம் தடிமனாக தான் தேய்க்கணும். இப்போது உப்பலான சாஃப்டான பூரி தயார். நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.